என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிகச்சிறப்பாக எந்த பணியாக இருந்தாலும், அது மழைக்காலமாக இருக்கட்டும், மற்ற பணிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒரு அக்கறையோடு செய்யக்கூடிய ஒரு மேயர் நம்முடைய ஜெகன் அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அதுக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தினம் அப்படிங்கிறது நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஒரு தாயாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு, ஒரு மகளாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு, சகோதரியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு, பாட்டியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு யார் உணவு தருவார்கள், எங்களை யார் பார்த்துக்குவாங்க, யாருமே கிடையாது, அதனால் உங்களை வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மகளிர் தினம் இல்லை. மகளிர் தினம் என்பது பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடிய நாள். பெண்கள் தங்களுடைய ஊதிய உயர்வு, தங்களுடைய சம்பள உயர்வுக்காக முதலாக போராட தொடங்கிய நாள். 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், அதுதான் அதுதான் நியாயம். அதற்கான ஊதியத்தை, சரியான ஊதியத்தை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி போராடிய நாள் தான் மகளிர் தினம். அதனால் மகளிர் தினத்தில் நிறைய கடைங்க இப்போ சேல் போடுறாங்க, அப்புறம் பூ கொடுங்கங்கிறாங்க, நகை வாங்கி கொடுங்கங்கிறாங்க. இதெல்லாம் இல்லை. மகளிர் தினம் என்பது உங்களுடைய உரிமைகளை, தந்தை பெரியார் எந்த உரிமைகள் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த உரிமைகளை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய நாள். அந்த பெண்கள் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. அது எந்த உரிமையாக இருக்கட்டும், சட்டம் படியான உரிமைகளாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய உரிமையாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாக இருக்கட்டும், இந்த சாலைகளில் நடந்து போகக்கூடிய உரிமையாக இருக்கட்டும், நானும் இந்த மனித குலத்தில் சமமாக பிறந்திருக்கக்கூடிய ஒருவள். அதனால் யாராக இருந்தாலும் என்னை சமமாக மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை தான் இந்த மகளிர் தினத்திலே முக்கியமாக நம்ம உறுதி எடுத்து கொள்ளக்கூடிய. அது உங்களுக்கு நடந்தாலும், அந்த அநீதி உங்களுக்கு நடந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணுக்கு நடந்தாலும் அதற்காக நாம் போராடுவோம் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கக்கூடிய நாள் தான் இந்த மகளிர் தினம். அதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விஷயம் கல்வி. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும், அதிகமாக முக்கியத்துவம் தருவது பெண் கல்வி. தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்கள் பள்ளி படிப்பை முடிக்கணுங்கிறதுக்காக தான் திருமண உதவி திட்டத்தையே அறிவித்தார்கள். இன்று புதுமை பெண் திட்டத்தின் வழியாக பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் படிக்கணும், தன் சொந்த காலில் நிற்கணும், யாரையும் எதிர்பார்க்க கூடாது. பொருளாதார சுதந்திரம், உங்க கையில நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த திறமை, அந்த உணர்வு, அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்தால்தான் யாருக்கும் நீங்க அடிபணிந்து நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க மாநகராட்சியில கவுன்சிலர்களாக இருக்கக்கூடிய நிறைய சகோதரிகள் வந்திருப்பீங்க. உங்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவரையோ, உங்க அண்ணனையோ, உங்க அப்பாவையோ தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த பொறுப்பு உங்க கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த பொறுப்பை சரியா செஞ்சீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கற்றுக்கலாம். எதுவாக இருந்தாலும் கற்றுக்கொள்ள முடியக்கூடிய ஒன்று தான். அதனால் அந்த பொறுப்புகளை நீங்கள் சரியாக செய்தீர்கள். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் நேரடியாக சென்று, யாரும் உங்களை தடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. மக்களுடைய பிரதிநிதிகள் நீங்கள். அதை நீங்கள் செய்யும் பொழுது அடுத்த தலைமுறையில் இன்னும் அதிகமாக பெண்கள் அரசியலுக்கு வருவாங்க. பெண்கள் அரசியலுக்கு வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த நாட்டில் பாராளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், சட்டங்கள் புதுசாக வருது. ஆனால் நம்முடைய கருத்துக்கள் அங்கே சொல்லுவதற்கு யாருமே பெண்கள் இல்லாத
ஒரு நிலையிலே தான் வந்துட்டு இருக்கு இல்லையா? எத்தனை பெண்கள் இருக்காங்க? கிடையாது. நம்முடைய கருத்துக்களை கேட்டுதான், ஏன்னா அந்த சட்டங்கள் நமக்குமான சட்டங்கள் தானே. ஆனால் நம்முடைய கருத்துக்களை கேட்கணும். அந்த நிலை வரணும்னா பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும். அந்த பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும்னா உங்க கையில தான் இருக்கு. அது உங்களுடைய பொறுப்புகளை நீங்க எப்படி நிறைவேற்றுறீங்க, உங்க உரிமைகளை எப்படி விட்டு கொடுக்காமல் நிறைவேற்றுகிறீர்கள். அது யாராக இருக்கட்டும், இந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், நாம் செயல்படுவதில் தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பாதையை நமக்காக வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாதாரணமான போராட்டம் இல்லை அது. படிக்கிறதுக்கு, வீட்டை விட்டு வெளியில வரத்துக்கு இன்னைக்கும் தாண்டல. எந்த உடையை நான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு அந்த உரிமை இன்னும் முழுமையாக பெண்களுக்கு வரல. வேலைக்கு போற உரிமை, இது அத்தனையும் பெண்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா சில பேருக்கு அது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அது நிறைய பெண்களுடைய போராட்டம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தை, அந்த போர்க்குணத்தை விட்டு விடாமல் மகளிர் தினத்திலே நாம் அத்தனை பேரும் மறுபடியும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம். அதே போல என்னுடைய சகோதரியின் உரிமைகளுக்காகவும் நான் எழுந்து நிற்பேன், போராடுவேன் என்ற அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்திய மாநகராட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.